பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு யோபுவினுடைய சரித்திரம் 32ஆம் அதிகாரம். யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடியினால் அவனுக்கு அந்த 3 மனுஷரும் பிரதியுத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள். அதனால் ராமின் வம்சத்தானான பூசியனாகிய பரகெயேலின் குமாரன் எலிகூவுக்கு கோபம் உண்டது. யோபு தேவனை பார்க்கிலும் தன்னைத்தான் நீதிமானாக்கினது நிமித்தம் அவன் மேலும் அவனுக்கு கோபம் உண்டது. கொடுக்கத்தக்க மறுமொழி யோபின் 3 சிநேகிதருக்கும் அகப்படாதிருந்தும் அவர்கள் அவனை ஆகாதவனென்று தீர்த்ததின் நிமித்தம் அவர்கள் மேலும் அவனுக்கு கோபம் உண்டது. அவர்கள் தன்னை பார்க்கிலும் வயது சென்றவர்களானபடியினால் எலிகூ யோபின் வார்த்தைகள் முடிந்து தீரும் மட்டும் காத்திருந்தான். அந்த 3 மனுஷரின் வாயிலும் மறு உத்தரவு பிறக்கவில்லை என்று எலிகூ கண்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. ஆதலால் பரகெயேலின் குமாரன் எலிகூ என்னும் பூசியன் பிரதியுத்தரமாக, நான் இளவயதுள்ளவன், நீங்களோ விருதாப்பிரியர். ஆகையால் நான் அஞ்சி என் அபிப்பிராயத்தை உங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்த பயந்திருந்தேன். முதியோர் பேசட்டும், வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்றிருந்தேன். ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். பெரியோரெல்லாம் ஞானிகள் அல்ல, முதியோரெல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல. ஆகையால் எனக்கு செவி கொடுங்கள், நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன் என்றான். இதோ உங்கள் வசனங்கள் முடியும் மட்டும் காத்திருந்தேன். நீங்கள் சொல்லத்தக்கதை ஆராய்ந்து தேடும் மட்டும் உங்கள் நியாயங்களுக்கு செவி கொடுத்தேன். நான் உங்கள் சொல்லை கவனித்தேன். ஆனாலும் இதோ உங்களில் யோபுக்கு நியாயத்தை தெரிய காட்டி அவருடைய வசனங்களுக்கு ஏற்ற பிரதியுத்தரம் சொல்லுகிறவன் இல்லை. ஞானத்தை கண்டுபிடித்தோம் என்று நீங்கள் சொல்லாதபடி பாருங்கள். மனுஷனல்ல, தேவனே அவரை ஜெயம் கொள்ள வேண்டும். அவர் என்னை பார்த்து பேசினதில்லை. நீங்கள் சொன்ன வார்த்தைகளினால் நான் அவருக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறவன் இல்லை. அவர்கள் கலங்கி அப்புறம் பிரதியுத்தரம் சொல்லாதிருக்கிறார்கள். அவர்களுக்கு பேச்சு அற்று போயிற்று. அவர்கள் பேசார்களோ என்று காத்திருந்தேன். ஆனாலும் அவர்கள் அப்புறம் மறுமொழி கொடாமல் இருந்தபடியினால் நானும் பிரதியுத்தரமாக எனக்கு தோன்றிய மட்டும் சொல்லுவேன். நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன். வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது. என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது. இதோ என் உள்ளம் அடைக்கப்பட்டிருந்து புது துருத்திகளை முதலாய் பீர பண்ணுகிற புது ரசத்தை போல் இருக்கிறது. நான் ஆறுதல் அடையும்படி பேசுவேன். என் உதடுகளை திறந்து பிரதியுத்தரம் சொல்லுவேன். நான் ஒருவனுடைய முகத்தை பாராமலும் ஒரு மனுஷனுக்கும் இச்சகம் பேசாமலும் இருப்பேனாக. நான் இச்சகம் பேச அறியேன். பேசினால் என்னை உண்டாக்கினவர் சீக்கிரமாய் என்னை எடுத்துக்கொள்வார்.